பெரி இன்ஜினியரிங், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், ஃபார்மசி, நர்சிங் மற்றும் பிசியோதெரபி கல்லூரிகள் சென்னை. இந்தியாவில் சிறந்த உள்கட்டமைப்பு கொண்ட கல்லூரிகளில் ஒன்று. 100% வேலை வாய்ப்பினை உறுதி செய்யும் சாதனை. ஆயிரக்கணக்கான பிற கல்லூரி மாணவர்களுக்கும் வேலை தந்த பெருமை. பெரி, எங்கள் கண்களில் உங்கள் கனவுகள். வணக்கம் ஜெயஹிந்த். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு முக்கியமான அப்டேட், அதாவது ஆப்ரேஷன் சிந்தூரில் நம்ம எங்கே தோற்றுருக்குறோம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஃபுல்லாக பாருங்கள், இந்த காணொலியை ஷேர் பண்ணுங்கள். நான் ஜென்ரலாக கேட்க மாட்டேன், இதுக்கு ஒரு காரணம் இருக்குது. இன்ஃபர்மேஷன் வார்ஃபேர், இணையதளத்தில் நடக்கக்கூடிய யுத்தம். பாலக்கோட்டாக இருக்கட்டும், இப்போது ஆப்ரேஷன் சிந்தூராக இருக்கட்டும், பாலக்கோட்டை விட நம்ம பெட்டராக பண்ணியிருக்கிறோம். பட் ஆப்ரேஷன் சிந்தூர்லேயுமே இந்த முதல் 3 நாட்கள் அப்படின்றது இணையதளத்தில் இன்ஃபர்மேஷன், தகவல் தொழில்நுட்ப சம்மந்தப்பட்ட போரில் இந்தியா தோற்றுருக்கு அப்படின்றது நிதர்சனமான உண்மை. இப்போது இது எப்படி பாகிஸ்தான் மீண்டும் ஜெயிக்கிறாங்க, ஒன்றுமே இல்லாத ஒரு நாடு எப்படி ஜெயிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு ஒரு பின்னாடி ஒரு ஸ்ட்ராட்டஜி வேணும். அந்த ஸ்ட்ராட்டஜி பல காலகட்டங்களில் பல நாடுகளால் உருவாக்கப்பட்டிருக்கு. ஸோ இதில் பாகிஸ்தான் யூஸ் பண்ணது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாஸ்டரிங் ஹார்ட்ஸ் அண்ட் மைண்ட்ஸ் அப்படின்றது. ஒருத்தனுடைய மனதையும் ஒருத்தனுடைய மூளையும் நீங்கள் டோட்டலாக உங்கள் கண்ட்ரோல் எடுக்கிறது. அது எப்படி பண்ணுறோம் அப்படின்றதுக்கான ஸ்ட்ராட்டஜி இருக்குது. இதை 1895 ஒரு ஃப்ரெஞ்சு ஜென்ரல் ஹூபர்ட் லாட்னி அப்படின்றவர் இந்த ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணார். இது டான்கின் கேம்பெயின் அப்படின்னு சொல்லுவாங்க. டான்கின் கேம்பெயின் என்ன மாதிரியானது அப்படின்றது இன்னொரு வரலாற்று பதிவில் நம்ம பார்க்கலாம். பட் பாகிஸ்தான் கிட்டத்தட்ட அதே ஸ்ட்ராட்டஜியை எடுத்து இன்னைக்கு காலகட்டங்களுக்கு ஏற்ற மாதிரி அதை அப்டேட் பண்ணி பயன்படுத்தியிருக்காங்க. ஒரு பிரில்லியண்டான மூவ் பாகிஸ்தான் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்க்குறோம். இப்போது இந்த டான்கின்ஸ் கேம்பெயின் இந்த காலகட்டத்துக்கு அவங்க எப்படி மாற்றிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த காலகட்டங்களில் மலையன் எமர்ஜென்சின்னு சொல்லக்கூடிய இந்தோ சைனாவுடைய அதாவது பிரிட்டிஷ் அரசாங்கம், ஃப்ரெஞ்ச் எல்லாம் அந்த காலத்தில் நம்மளை அடிமைப்படுத்தும் போது மலேசியாவில் ஒரு எமர்ஜென்சி இருக்கும்போது இந்த காலகட்டத்தில் இது பயன்படுத்தப்பட்டுச்சு. அதில் வெற்றியும் பெற்றாங்க ஃப்ரெஞ்ச். ஸோ இதில் என்ன பண்ணுறாங்க, இந்த ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்றது, ஏதோ திடீர்னு ட்வீட் போடுறாங்க, சோஷியல் மீடியாவில் பதிவுகள் வருது அப்படின்னா அது எதாச்சியாக நடக்கிறது கிடையாது. இதற்கு பின்னாடி ஒரு அரசாங்கம் இருக்குது, பல அரசாங்கங்கள் இருக்காங்க, நம்ம எதிரிகள்லாம் ஒன்றா செஞ்சு பண்ணிகிட்டு இருக்காங்க. இதை முன்னிருந்து நடத்தியது பாகிஸ்தான். இதற்கு மிகப்பெரிய தொழில்நுட்ப ஆதரவு கொடுத்தது துருக்கி. இதை ப்ராபகேட் பண்ணதுக்கான நிதி உதவி அளித்தது சைனா. ஸோ இது என்ன அப்படின்றத பார்ப்போம். முதல்ல ஃபஸ்ட்டு யுக்தி இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோஷியல் மீடியாவில் ஒரு பெரிய பிளிட்ஸை உருவாக்குறது. இவ்வளோ இன்ஃபர்மேஷன் நீங்கள் கொடுத்துக்கிட்டே இருங்க, இவ்வளோ வீடியோஸ் நீங்கள் கொடுத்துக்கிட்டே இருங்க. இந்தியர்களே முதல் நாள் மே 7ஆம் தேதி பார்த்தீங்கன்னா, ஐயோ நம்ம தோத்துட்டோமா, ரஃபேல் என்னாச்சு, நம்ம கமெண்ட்ஸ் நீங்கள் அந்த 7ஆம் தேதி வீடியோவை போய் பாருங்கள், உங்களுக்கே தெரியும். நம்ம மக்கள் வெற்றி பெற்றது எல்லாத்தையுமே விட்டுட்டு ஒரு குறிப்பிட்ட செய்தியை எடுத்து, இல்லை 2-3 குறிப்பிட்ட செய்தியை எடுத்து மீண்டும் 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 நம்ம தோத்துட்டோம்னு சொல்லி அந்த மன ரீதியான ஒரு உளவியல் ரீதியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிறாங்க பார்த்தீங்களா. அதை அவங்க சோஷியல் மீடியாவில் யூஸ் பண்ணுறாங்க. எக்ஸ் தளத்தை ரொம்ப அதிகமாக பயன்படுத்தினாங்க. டிக்டாக் வீடியோஸ், இன்ஸ்டாகிராம் மற்றும் வாட்ஸ்அப், இந்த 4 மீடியங்கள் தான் அவங்க எஃபெக்டிவாக பயன்படுத்துகிறாங்க. டிக்டாக் இந்தியாவில் பேண்டாக இருந்தாலும் அவங்க போடக்கூடிய அந்த டிக்டாக் வீடியோஸ் அதை வேறு நாடுகளில் எடுக்கப்பட்டு, உதாரணமாக மலேசியாவுடைய நம்ம நண்பர்கள் 100கணக்கான வீடியோஸ் நீங்களே எனக்கு அமைச்சிருந்தீங்க. இலங்கையில் இருக்கக்கூடிய சில பேர் இந்தியாவுக்கு எதிரான யூடியூப் சேனல்ஸை ரன் பண்ணிக்கிட்டு, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 மாதம் முன்னாடி தான் தொடங்குச்சு. ஒரு 7,000-8,000 சப்ஸ்கிரைபரை வைத்து அந்த டிக்டாக் வீடியோஸ், ஏன்னா டிக்டாக் ஏன் அவங்க இப்போ எஃபெக்டிவாக யூஸ் பண்ணுறாங்கன்னா, டிக்டாக்ல நீங்கள் போடக்கூடிய வீடியோஸ்க்கு காப்பிரைட் கிடையாது. இதே நீங்கள் ஒரு ஏஎன்ஐயோ என்டிடிவியோட வீடியோவை நம்ம எடுத்து போட்டோம் அப்படின்னா நம்ம அவங்களுக்கு காசு கட்டணும். காசு கட்டாமல் நம்ம ஃப்ரீயாக வாங்க முடியாது. அந்த மாதிரி நம்ம மீறி போட்டோம் அப்படின்னா காப்பிரைட் கொடுப்பாங்க, அந்த சேனல்லே முடக்கக்கூடிய அபாயமும் இருக்குது. ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் டிக்டாக் அப்படின்றது ஃப்ரீ மீடியம். ஸோ டிக்டாக்ல அவங்க பதிவேற்றக்கூடிய வீடியோக்கள் உலகம் முழுவதும் ரொம்ப எஃபெக்டிவாக சர்க்குலேட் ஆச்சு அப்படின்றத பார்ப்போம். இந்தியாவில் டிக்டாக் இல்லை, பட் அந்த வீடியோஸை இந்தியாவுக்கு எதிராக செயல்படக்கூடிய யூடியூப் சேனல்ஸ் எல்லாருமே ரொம்ப எஃபெக்டிவாக பயன்படுத்தினாங்க. அதுக்கப்புறம் இன்ஸ்டாகிராம்லேயும் நீங்கள் எந்த காப்பிரைட்டும் கிடையாது, நீங்கள் என்ன வேணால் போடலாம். எக்ஸ் தளம் எந்த காப்பிரைட்டும் கிடையாது, நீங்கள் என்ன வேணால் போடலாம். வாட்ஸ்அப் உங்களுக்கு அகைன் பெரிய காப்பிரைட் இதெல்லாம் கிடையாது, ரிப்போர்ட் பண்ணாலும் அது பெரிய லெவலில் இதாக போகிறது கிடையாது. அப்படியே ஒரு நம்பர் பிளாக் ஆனாலும் அவங்க ஆயிரக்கணக்கான நம்பர் வச்சு ஃப்ளட் பண்ணுவாங்க. ஸோ என்னென்னலாம் பண்ணாங்கன்னு பாருங்கள். ஃபேக் வீடியோஸ், இந்தியாவுடைய பல காலகட்டங்களில் ஒரு வருடம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 2 போர் விமானங்கள் விபத்துக்குள்ளாகிறது,
அதன் பிறகு அந்த விமானம் கீழே விழுறது, அந்த பத்தி எறிகிற வீடியோஸ்லாம் வரும். அது எல்லாத்தையும் அவங்க ஸ்டோர் பண்ணி வச்சு அதை 7ஆம் தேதி 8ஆம் தேதி போன்ற காலகட்டங்களில் ரஃபேலை வீழ்த்திட்டோம், சுக்கோயை வீழ்த்திட்டோம்னு சொல்லி தொடர்ந்து போலி செய்திகள். நம்ம மக்கள் அதை வெரிஃபை பண்ணாமல் எதுவுமே பண்ணாமல் நம்மளே நீங்கள் என்னுடைய பரம்பரை எடுத்து திட்டிருப்பாங்க, நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் போட்டு போனீங்க, நீங்கள் மறைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா பிளே ஸ்டேஷன் கேம்ஸ், வீடியோ கேம்ஸ் இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரியல் லைஃப் மாதிரியே இருக்கும். அந்த வீடியோ கேம்ஸை கட் பண்ணி எடுத்து ஒட்டுறது. 3வது உக்ரைன் ரஷ்யா போரில் ட்ரோன் தாக்குதலில் நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான வீடியோஸ் இணையதளத்தில் குவிஞ்சு கிடக்குது. அந்த வீடியோவை நீங்கள் நல்லா உத்து பார்த்தீங்கன்னா தான் அதில் உக்ரைனிய மொழியிலையோ ரஷ்ய மொழியிலையோ எழுதியிருக்கும். அதையும் அவங்க எடிட் பண்ணி ஃபோட்டோஷாப் பண்ணி அதை கொண்டு வந்து இந்தியாவை தாக்கிட்டோம், இந்தியாவுடைய நகரங்களை தாக்கிட்டோம், டெல்லியை தாக்கிட்டோம், இந்த மாதிரியான செய்திகளை உலகம் முழுக்க பரப்பி விட்டாங்க. அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா காசாவில் இருக்கக்கூடிய வீடியோஸு, அதுலேயுமே நிறையா தாக்குதல்கள் அவங்க பண்ணாங்க. அவங்க ஏவுகணைகள் ராக்கெட்டுகள் அதை வந்து இவங்க பண்ண மாதிரி காமிக்கிறது, அதே மாதிரி பழைய ஆக்சிடென்ட் வீடியோஸ் எடுத்து பரப்புறது. ஸோ மெஜாரிட்டியாக நம்ம மேலே திணிக்கப்பட்ட தகவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான வீடியோஸ் தான். அடுத்தது ஹேஷ்டேக். ஒரு விஷயத்த பல பேர் ஒரே குரலில் சொல்கிறாங்கன்னா டிஜிட்டல் வேர்ல்டில் நம்ம ஹேஷ்டேக்னு சொல்லுவோம். இப்போ நான் ஜெய்ஹிந்துன்னு ஒரு மீட்டிங்கில் சொல்கிறேன், எல்லாரும் என்னுடைய ஜெய்ஹிந்துக்கு பதிலுக்கு அவங்களும் என்னை வாழ்த்துறாங்க, ஜெய்ஹிந்த் வாழ்த்துறாங்கன்னா ஒரு குரல். இது நம்ம எல்லாரும் ஃபிசிக்கலாக மீட் பண்ணும்போது. இணையதளத்தை பொறுத்த வரைக்கும் ஹேஷ்டேக். ஸோ ஹேஷ்டேக்கில் 2 ஹேஷ்டேக் அவங்க பயங்கரமாக ட்ரெண்ட் பண்ணாங்க. ஒன்று சிந்தூர் ட்ரூத், உண்மையாலுமே சிந்தூர் பொய்யானது, உண்மை நடந்துட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி விட்டுறாரு. 2வது இந்தியா லைஸ், இந்தியாவின் பொய்கள் அப்படின்னு ஒரு ஹேஷ்டேக். இதுலேயுமே பல பேர் இந்தியாவை சேர்ந்தவங்களே இதை ட்ரெண்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதை ரிப்ளை பண்ணுறது, நான் ஏன் சில தகவல்கள்லாம் நீங்கள் போய் ரிப்ளை பண்ண வேணான்னு சொல்கிறதுன்னா, நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ரிப்ளை பண்ணீங்களோ அதை நீங்கள் மறுத்து ரிப்ளை பண்ணாலும் சரி, திட்டி ரிப்ளை பண்ணாலும் சரி, ஆதரவாக ரிப்ளை பண்ணாலும் சரி, அது அந்த போஸ்ட்டை வந்து அதிகப்படுத்தி கொடுக்கும். இப்போ யூடியூப்பில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, சில பேர் முழு நேரமாக என்னை திட்டிகிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் நம்ம கண்டுக்கவே தேவை கிடையாது. ஏன்னா எவ்வளோக்கு எவ்வளோ அவங்க திட்டுறாங்களோ அந்த வீடியோ எவ்வளோக்கு எவ்வளோ ரீச் ஆகும். ஏன்னா இதுதான் சோஷியல் மீடியாவோட அல்காரிதம். ஸோ இந்த 2 ஹேஷ்டேகை ரொம்ப எஃபெக்டிவாக ட்ரெண்ட் பண்ணாங்க. அது எப்படி ட்ரெண்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸ் மலேசியாலே எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் இருக்காங்க. அவங்களால லிட்டரலாக விலைக்கு வாங்கப்பட்டவங்க, இலங்கையை சேர்ந்தவங்க. அந்த ஈழத்தமிழர்கள் சில பேர் பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு எதிரான ஒரு மனநிலையில் இருப்பாங்க. அவங்க ரன் பண்ணக்கூடிய சேனல்ஸு, வெளியில் இருக்கக்கூடியவங்க. எனக்கு தெரிந்த ஒரு நபரே இருக்காரு, ஒரு ஈழத்தமிழர் தான், அவர் யூகேல இருக்காரு. 24 மணி நேரம் பார்த்தீங்கன்னா அத்தனை சேனலில் இலங்கையில் இருக்கக்கூடிய யூடியூப் சேனல்ஸ் எல்லாம் இந்தியா தோற்று போச்சுன்ற ஒரு நரேட்டிவை தொடர்ந்து செட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நபர். இந்த மாதிரி உலகம் முழுக்க இருக்கக்கூடிய இன்ஃப்ளூயன்சர்ஸை விலைக்கு வாங்க வேண்டிய வேலை. இந்த மாதிரி ஒரு நரேட்டிவை செட் பண்ணுறதுக்கு துருக்கியை சேர்ந்தவங்க, சீனாவை சேர்ந்தவங்கன்னு சொல்லி பல பேர், இங்கே தான் சீனாவோட நிதி உதவி அப்படின்றது உள்ளே வருது. அவங்க ரெடியாக தான் இருந்திருக்காங்க. இந்தியா தாக்குதல் நடத்தும் பொழுது நம்ம நரேட்டிவ் வார்ஃபேரை வின் பண்ணணும். ஏன்னா அவங்க மக்கள் யோசிச்சு பாருங்க, 25 கோடி மக்கள் பைத்தியகாரத்தனமாக அவங்க ஜெயிஸ்டன் நம்பிட்டு இருக்காங்க. அது எப்படி நம்ப வைக்கிறதுன்றதுக்கான யுக்தி தான் இது. ஸோ அவங்க இது பண்ணியிருக்காங்க. 2வது பார்த்தீங்கன்னா பாட்ஸ், இயந்திரங்கள். இப்போ இந்த சிந்தூர் ட்ரூத் அப்படின்றது ஒரு சில பதிவுகள் போடப்பட்ட பிறகு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரியாக இருக்கும். இந்த நடிகர்களுடைய ரசிகர் மன்றங்கள், கட்சிகளுடைய ஐடிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரியான இதை ட்ரெண்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி ரொம்ப எஃபெக்டிவாக யூஸ் பண்ணி பாட்ஸ் யூஸ் பண்ணாங்க. ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ரேஷன் சிந்தூர் ட்ரூத் அப்படின்ற அந்த ஹேஷ்டாக் இந்தியாவுக்கு எதிராக போடப்பட்டது 2-3 நிமிடங்களுக்குள்ள 10,000 முறை ரீட்வீட் பண்ணப்படுது. ஸோ இது நார்மலாக பாசிபிளே கிடையாது. ஸோ பாட்ஸ் அப்படின்றது கணினியை பொறுத்த யூஸ் பண்ணக்கூடிய ஒரு இது, கிட்டத்தட்ட ஒரு ரோபோ மாதிரி வச்சுங்க, கண்ணுக்கு தெரியாத ரோபோ. அதை ரொம்ப எஃபெக்டிவாக பயன்படுத்தி இந்த 2 ட்ரெண்டிங்குமே குளோபல் லெவலில் அவங்க மிகப்பெரிய ஒரு ட்ரெண்டிங்கில் அவங்க வச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஸோ எது ட்ரெண்ட் ஆகுதோ அதை தான் மக்கள் பார்ப்பாங்க. ஏன்னா இதுதான் சோஷியல் மீடியாவுடைய அடிப்படை தம்ப்ரூல். அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா இதே ஹேஷ்டாக் யூஸ் பண்ணி சிம்பத்தி கிரியேட் பண்ணுறது. அதில் அவங்க ரொம்ப எஃபெக்டிவாக பண்ணது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாவல்பூரில் இருக்கக்கூடிய மர்கஸ் சுபன் அல்லா அப்படின்ற அந்த மஸ்ஜித் காம்ப்ளெக்ஸ், இங்கே தான் மசூத் அசாருடைய டெரரிஸ்ட் கேம்ப் இருக்குது. அங்கே தான் அது கருவே இருந்ததான். நான் நிறையா முறை சொல்லியிருக்கேன், அதை தாக்கி இந்தியா அழிக்கணும் அப்படின்னு சொல்லி. அந்த தாக்குதலை நம்ம ஹைலைட் பண்ணும் பொழுது
ஒரு வழிபாட்டு தலத்தை இந்தியா உடைச்சிட்டாங்க, ஒரு இந்தியாவுடைய ஒரு இது பழைய பாபரி மஸ்ஜித் கதையெல்லாம் எடுத்து போட்டு அதில் ஒரு பெரிய ஒரு ட்ரெண்டிங், வழிபாட்டு தலத்தை இந்தியா உடைச்சிருச்சு, வழிபாட்டு தலத்தை இந்தியா உடைச்சிருச்சுன்னு சொல்லி உலகம் முழுக்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் மத்தியில் இந்தியாவுக்கு ஒரு கெட்ட பேரை உருவாக்குறதுக்கான வேலை. அதில் அவங்க ஸ்மார்ட்டாக என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மசூதி அந்த காம்ப்ளெக்ஸில் இருக்கக்கூடிய அந்த பில்டிங்கில் போய் நம்மளுடைய பிரம்மாஸ் மிசைல் விழுது, மசூத் அசார் மற்றும் அவனுடைய குடும்பத்தினர் அந்த இருக்கக்கூடிய தீவிரவாதிகள் 14 பேருக்கு மேலே கொல்லப்படுறாங்க அந்த ஒரு டார்கெட்டில் மட்டும். அந்த வீடியோவை எடுத்து காசாவில் இருக்கக்கூடிய வீடியோ, அதில் குழந்தைகள் இந்த மாதிரி பேண்டேஜ் போட்டு முகம் தெரியாமல் இருக்கக்கூடிய, நீங்கள் நல்லா ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு முகசாயல் தெரியும், அரபிகள் வேற பாகிஸ்தானியர்கள் வேறன்ட்டு. அந்த வீடியோவை இதையும் எடிட் பண்ணி நூற்றுக்கணக்கான பொதுமக்கள் கொல்லப்பட்டுட்டாங்க பாகிஸ்தானுடைய தாக்குதல்னால, இந்தியாவோட தாக்குதல்னால அப்படின்னு நரேட்டிவ். ஆனால் இவங்க 7ஆம் தேதி அன்னைக்கு பண்ண ரஜோரியில் பண்ண படுகொலை, ஒரு சர்ச் மேலேயும் ஒரு குருத்வாரா மேலேயும் ஒரு 17 பேர் கொல்லப்பட்டாங்க. நம்ம மீடியா ஒன்றுத்தையுமே காமிக்கல, அதற்கான ஃபோட்டோகிராஃப்ஸ் எதுவுமே வரவே இல்லை. நாம் அதை பற்றி உலகத்துக்கு ஹைலைட்டே பண்ணல. அப்படி நடந்த விஷயம் நடந்ததுன்னு சொல்லி இந்தியாவிலேயே பாதி பேருக்கு தெரியாது. அடுத்தது இந்த சிம்பதியை கிரியேட் பண்ணி உலகத்தில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் மத்தியில் ஒரு இந்தியாவுக்கு எதிரான ஒரு கருத்தை வந்து ரொம்ப எஃபெக்டிவாக பரப்புறது. இதில் மலேசியா, இலங்கை, சிங்கப்பூர், ஓரளவுக்கு இந்தோனேஷியா, பிலிப்பைன்ஸ் மற்றும் வளைகுடாவில் இருக்கக்கூடிய சவுதி போன்ற பல நாடுகளில் இது அவங்க ரொம்ப எஃபெக்டிவாக பண்ணாங்க, இந்த ஒரே ஒரு வீடியோவை மட்டும் வச்சுக்கிட்டு. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, நான் சொல்கிற மாதிரி சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சஸை விலைக்கு வாங்குறது. நம்ம ஊரை சேர்ந்த சோகால்டு சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சஸ்லாம் எப்படி விலை போனாங்க அப்படின்றத, எப்படி உளவாளிகளாகவே மாறினாங்கன்றது இந்த ஜோலி மல்லோத்ரா கதையில் பார்த்தோம். அந்த காலகட்டங்கள்லையுமே பல பேர் இந்தியாவில் பாகிஸ்தான் மக்கள் நல்லவங்க, பாகிஸ்தான் லாகூர் பாருங்க, பாகிஸ்தான் இப்படி, பாகிஸ்தான் மக்கள் அப்படி, இது வடக்கு ப்ரோ, இது தெற்கு ப்ரோ, இங்கே நாங்கள் ரொம்ப இதுவாக இருப்போம், அந்த மாதிரியான நெரேட்டிவை கடந்த 2-3 வருடங்களாகவே நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இது எல்லாமே ஆட்ஸ் அப் டு சம்திங். ஏன்னா என்னன்னா, அவங்க இன்ஃபர்மேஷன் வார்ஃபேரில் ஒரு ஸ்ட்ராட்டஜி, அந்த ஸ்ட்ராட்டஜியில் பயன்படுத்தப்பட்ட தோட்டாக்கள் தான் இந்த கதை எல்லாமே. அதை நம்ம தெரிஞ்சு செய்கிறோம், தெரியாமல் செய்கிறோம். ஒரு பதிவு பாகிஸ்தான் பொய்யா போடுறாங்க, நீங்கள் மீண்டும் மீண்டும் ஒரு பெரிய ஃபாலோவர்ஸ் இருக்கக்கூடிய சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சஸ் அவங்கள டேக் பண்ணி நீங்கள் போட்டு அவங்க ரிப்ளை பண்ணாங்கன்னா அந்த பொய் அப்படின்றது இன்னும் ஆம்பிளிஃபை ஆகும். அதை தான் இவங்க எஃபெக்டிவாக பண்ணியிருக்கிறாங்க. ஸோ தெரிந்தும் தெரியாமலும் இந்த இடத்துல பல பேர் இதில் நம்மளே விக்டிம் ஆயிருக்கோம் அப்படின்றத பார்க்குறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அடுத்த ஸ்ட்ராட்டஜி இதில் அந்த விக்டிம்வுட் நரேட்டிவ் நம்ம சொல்லுவோம். இந்தியா ஒரு அக்ரெசிவான நாடு, நாங்கள் அமைதியாக இருக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிப்ளமேட்டிக் ரீதியில் அணு ஆயுதத்தை கையில் எடுப்போம், கிழிச்சிருவோம், நாங்கள் 130 அணு ஆயுதத்தை வச்சுருக்கோம்லாம் பேசிட்டு உடனடியாக பேக் ட்ராக் பண்ணி அவங்களுடைய துணை பிரதமர் இஷாக் தர் என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் அணு ஆயுதத்தெல்லாம் பற்றி எடுக்கிறது பேச்சே கிடையாது, எங்களை நாங்கள் காப்பாற்றிக்கக்கூடிய வேலையை தான் நாங்கள் பார்க்குறோம், இந்தியாவுக்கு எதிரான ஒரு தற்காப்பு நடவடிக்கைகள் தான் நாங்கள் ஈடுபடுறோம், நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு தயார், உடனடியாக உலக நாடுகள் ஓடி வாங்கன்ட்டு. ஸோ இது என்னன்னா, ஒருத்தன் வந்து ரவுடி பைய, இந்தியான்றது ரவுடி பைய, நாங்கள் வந்து இத்தனை காலம் இந்தியாவில் கஷ்டப்பட்டிருக்கோம், ஸோ எங்களை தான் நாங்கள் தான் விக்டிம் அப்படின்றதுக்கான ஒரு டாக்டிக்ஸ். அதன் பிறகு டிப்ளமேட்டிக்கலாக பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா தான் ரெஸ்பான்சிபிள், இந்தியாவே பஹல்காம் தாக்குதலை பண்ணிருச்சு. அதை காமெடி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கக்கூடிய நிறைய பேர் இந்திய அரசாங்கம் பண்ணிருச்சு, இந்தியாவுடைய பண்ணிருச்சு, இந்தியாவுடைய ராணுவம் பண்ணிருச்சு, ராணுவ சீருடையில் போய் சுட்டுட்டாங்க, அதன் பிறகு பஹல்காமுடைய தாக்குதலை இந்தியா தான் பண்ணுச்சு அப்படின்ற அளவுக்கான நெரேட்டிவை அவ்வளோ ஒரு பொய்யை பாகிஸ்தான் சொல்கிறாங்க. இங்கேயுமே சில பேர் அதை பேசினதை நம்ம பார்த்தோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா, அணு ஆயுதத்தெல்லாம் நாங்கள் எடுக்க மாட்டோம், நாங்கள் வந்து ஒரு பொறுப்புள்ள நாடு, இந்தியாவுக்கு பதிலடி தான் நாங்கள் கொடுக்குறோம், எங்களுடைய தற்காப்புக்காக தான் நாங்கள் பண்ணுறோம், இந்த மாதிரியான நெரேட்டிவ். அதன் பிறகு இந்தியா ஒரு ஹிந்துத்துவ நாடு, எங்களை வந்து எதிர்க்கிறாங்க, எங்களை வந்து நசுக்கிறாங்க, அடிக்கிறாங்க, அந்த மாதிரியான ஒரு நெரேட்டிவை பார்க்கலாம். அதன் பிறகு இஸ்லாமிய நாடுகள் தான் பேசி இவங்கெல்லாம் இஸ்லாமிய நாடுகள் எல்லாமே பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஒரு யூனிட்டி காமிக்கிறது, இஸ்லாமிய நாடுகளோட கூட்டமைப்பு இவங்க கிட்ட போய் பேசினது, இதெல்லாமே நம்ம பார்த்தோம். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா டொமஸ்டிக் மொபிலைசேஷன். இந்த 25 கோடி மக்களை, இந்த அறிவாளிகளை எப்படி வந்து இன்னும் அறிவாளிகள் ஆக்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல அவங்க பண்ணது ஆன்லைன் முழுக்க அவ்வளோ இது இந்தியா தான் நம்மளை தாக்கியிருக்கு, இந்தியா தான் இது பண்ணியிருக்கு, இதே ஃபில்டர், இந்த கண்டென்ட் அப்படியே ஃபில்டர் பண்ணி டொமஸ்டிக்கில் இன்னும் மசாலா போட்டு விடுறது. அதன் பிறகு இவங்க நடத்தாத தாக்குதலை நடத்தினதா சொன்னது, S-400 தாக்கிட்டோம், பிரம்மோஸை தாக்கிட்டோம், டெல்லியை தாக்கிட்டோம், ஆதம்பூரை தாக்கிட்டோம்னு சொல்லி இஷ்டத்துக்கு பொய்யா அவிழ்த்து விட்டு ஒரு நரேட்டிவ் செட் பண்ணுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்துக்களுக்கும் சீக்கியர்களுக்கும், இந்துக்களுக்கும் முஸ்லீமுக்கும் நம்ம நாட்டுக்குள்ள பிரச்சனைகள் வர மாதிரியான பதிவு, சீக்கிய கோயில் பொற்கோவையில் இந்தியா தாக்க போச்சு, இந்த மாதிரி நரேட்டிவ் நம்ம நிறையா பார்த்தோம்.
ஸோ அவங்க லோக்கல் மக்களை ஓவர் நைட்டு நீங்கள் யோசிச்சு பார்க்க மாட்டீங்க. பாகிஸ்தானோட ஜேர்னலிஸ்ட் என்கிட்ட சொன்னது, அவங்களோட 6 முக்கியமான நகரங்களில் இந்த பெரிய பெரிய போர்டு ஹோர்டிங் தனியார் நிறுவனங்கள்லாம் வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் ஓவர் நைட்டில் எடுத்துகிட்டு அங்கே எல்லாமே பார்த்தீங்கன்னா அசீம் முனரோட படம், அவங்க இராணுவத்தோட படம். கம்ப்ளீட்டாக அவங்க மக்கள் ஜெயிச்சிட்டாங்கன்னு சொல்லி நம்ப வைக்கக்கூடிய ஒரு நரேட்டிவ். இதையும் அவங்க ரொம்ப எஃபெக்டிவாக பண்ணாங்க. இப்போ நம்ம சைடு நம்ம என்ன பண்ணோம்? இப்போ நிறைய பேர் என் மேலே நீங்கள் கோவப்படுவீங்க, பட் கருத்தை நம்ம என்ன நடந்ததுன்றதை பேசி தான் ஆகணும். அவங்க ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சுருக்காங்க. அந்த ஸ்ட்ராட்டஜி அப்படின்றது டாங்கின் கேம்பெயின் அப்படின்னு சொல்லக்கூடிய அதை ஒத்தி இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. ஒரு எஃபெக்டிவாக 3 நாடுகள் இந்தியாவுக்கு எதிராக வேலை செய்யுது. அது 3மே பெரிய நாடுகள், சைனா, பாகிஸ்தான் மற்றும் துருக்கி. அப்போ நம்ம சைடில் இதை கம்யூனிகேட் பண்ண வேண்டியது எப்படி நம்ம ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா, நமக்கு இருக்கிறது ஃபஸ்ட்டு மினிஸ்ட்ரி ஆஃப் இன்ஃபர்மேஷன் அண்ட் ப்ராட்காஸ்டிங். இவங்க தான் தகவலை மக்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அதிகாரப்பூர்வமான ஒரு துறை. இவங்களுக்கு கீழே இவங்களுடைய ரெகுலேட்டரி பாடி அப்படின்றது இருக்குது. அதுக்கு கீழே பிரிண்ட் மீடியா, மெயின் ஸ்ட்ரீம் மீடியா, டிவி சேனல்ஸ், சேட்டலைட் சேனல்ஸ், பிறகு எல்லாம் யூடியூப் போன்றது எல்லாமே வருது. யூடியூப் இன்னும் கவர்ன் பண்ணலை, பட் ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா ஓவராலாக அந்த ஸ்ட்ரக்சர் இருக்குது. இப்போது ஒரு ஃபேக் நியூஸ் கொடுக்குறாங்க. மே 7ஆம் தேதி ஒரு 21 ஒரு பயிற்சியின் போது கீழே விழுந்த ஒரு இந்திய விமானத்தை எடுத்து இது ரஃபேல்னு போடுறாங்க. அப்போது நம்ம அதுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு சாயங்காலம் வாக்கில் அதுவும் ஆல்மோஸ்ட் 24 மணி நேரம் கழித்து இந்த அரசாங்கத்தோட அதிகாரப்பூர்வமான தகவல் குறிப்பு வரும் பார்த்தீங்களா, ப்ரெஸ் ரிலீஸ்ன்னு, அதை கொடுக்குறோம். அந்த பொய் அவங்க சொன்னது 5 முறை உலகத்தை சுற்றி வந்து நம்ம மக்களே நம்மளை கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. நான் சொல்கிறத நம்பலைன்னா நம்மளுடைய அந்த 7ஆம் தேதி 8ஆம் தேதி போடப்பட்ட வீடியோஸோட கமெண்ட்ஸில் போய் பாருங்கள், உங்களுக்கு தெரியும். அப்போ இவங்க அதிகாரிகளே எல்லாம் பண்ணிட முடியுமா? கிடையாது. ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி வேணும். இவங்க ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்றது நமக்கு தெரியல. அதன் பிறகு நீங்கள் வெளிநாட்டு ஊடகங்களை சில விலைக்கு வாங்கி தான் ஆகணும். அங்கே இருக்கக்கூடிய இன்ஃப்ளூயன்சர்ஸ் பொய் சொல்கிற அவனே விலைக்கு வாங்கி பொய்யை சொல்ல வைக்கும்போது உண்மையை பேசக்கூடிய நாம ஏன் பண்ணலை அப்படின்றது இருக்குது. இப்போது ஓகே, இருக்கக்கூடிய சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சஸ் இத்தனை ரசிகர் மன்றங்கள், ஷாருக் கானில் ஆரம்பித்து இங்கே லோக்கல் இருக்கக்கூடிய ஹீரோஸ் வரைக்கும் இவங்களெல்லாம் ஒன்று சேர்த்து இங்கே நம்ம பசங்க பார்த்தீங்கன்னா இந்த இது போட்டிருப்பானுங்க, கண்ணா அப்படின்னா அசிங்கமாக போட்டு தளபதின்னு ட்ரெண்ட் பண்ணிட்டு இருப்பானுங்க. ஆனால் நம்ம நாடு ஒரு சுச்சுவேஷன் இருக்கும்போது இவங்களையும் நீங்கள் பயன்படுத்தி இருக்கணும். அரசியல் கட்சிகளோட ஐடி செல்லை நீங்கள் பயன்படுத்தி இருக்கணும். பெரிய பெரிய இன்ஃப்ளூயன்சஸை நீங்கள் ஆன்போர்டு எடுத்திருக்கணும். அந்த மாதிரியான எந்த நிகழ்வுமே வந்து பெரிய லெவலில் பண்ணல. நம்மளால் நியூஸை கவுண்டரே பண்ண முடியல. அடுத்தது பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி, அவங்களுடைய பப்ளிக் ரிலேஷன் ஆஃபீஸ், பிஆர்ஓஸ் இருக்காங்க, அவங்க ஓரளவுக்கு ரீச் அவுட் பண்ணிட்டு இருந்தாங்க. இன்ஃபேக்ட் போன வருடம் தான் டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரியோடைய வாட்ஸ்அப் சேனல், டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி இந்திய ராணுவத்தோடைய முப்படைகளோட தனித்தனி வாட்ஸ்அப் சேனல், ட்விட்டர் பதிவுலாம் இருக்குது. அவங்க வாட்ஸ்அப் சேனலில் போனீங்கன்னா எடுக்கலாம். ஆனால் எங்கே நம்ம கம்ப்ளீட்டாக இல்லைன்னு பார்த்தீங்கன்னா டெலகிராமில் தான் மிகப்பெரிய ஒரு புரட்சியை உலக நாடுகள் எல்லாமே பண்ணியிருக்காங்க. ரஷ்யாவுடைய போரில் ரஷ்ய தரப்பு நியூஸை கேட்கணுன்றது எந்த மீடியாவும் பப்ளிஷ் பண்ணாது. ஒரே ஒரு சோர்ஸ் டெலகிராம் தான். அந்த ஒரு டெலகிராம் ஆப்பை வச்சு ரஷ்யா அங்கே என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்றத அவங்க தரப்பு வெற்றியை, அவங்க தரப்பு நியாயத்தை உலகத்துக்கு கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. நம்ம ஆளுங்க பார்த்தீங்க அப்படின்னா லிட்டரலாகவே டெலகிராம் அப்படின்ற இடத்துல அந்த ஸ்பேஸில் இல்லவே இல்லை. நீங்கள் இன்னைக்கு நவீன காலத்தில் நீங்கள் பழைய தாத்தா காலத்து டெக்னிக்லாம் யூஸ் பண்ணிட்டு இருந்தால் வேலைக்காகுது. ப்ரெஸ் ரிலீஸ் போட்டு அதில் 10 லைன் எழுதி படிக்கிற அளவுக்குலாம் இன்றைக்கி யாருக்கும் பொறுமையும் கிடையாது, எதுவும் கிடையாது. நீங்கள் உடனே கவுண்டர் பண்ணி ஆகணும். ஃபேக்ட் செக்கிங் யூனிட்ஸுமே பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் எதுவுமே அரசாங்கத்தோட ஃபேக்ட் செக்கிங் யூனிட்ஸ் எஃபெக்டிவாக இல்லை. எங்கே ஓரளவுக்கு தகவல்கள் ஸ்ட்ராங்காக வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா முப்படைகளுடைய எக்ஸ்தல ஹேண்டில்ஸு, அவங்களுடைய வாட்ஸ்அப் சேனல்ஸ். இங்கேருந்து நம்ம பல வீடியோஸ் எடுத்து கொடுத்துருக்கோம். நம்ம சேனல்லே நிறையா போட்டிருக்கோம், வாட்ஸ்அப் மற்றும் டெலிகிராம் சேனலில் போட்டிருக்கோம். பட் ஒரு ஆர்கனைஸ்டாக ஒரு ஸ்ட்ராட்டஜி அப்படின்றது இல்லை. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நேஷனல் மீடியா, சமூக வலைத்தளங்களில் ஓசன் டிவி, வாரன் கோர் போகிற ஹேண்டில்ஸு, மெகா அப்டேட்ஸ் நீங்கள் நம்ம ஷேர் பண்ணுவோம். அவங்ககிட்ட எடுத்து நம்ம டெலிகிராம் சேனலில் போடுவோம். இவங்க போடுற தகவல்கள், இவங்க கஷ்டப்பட்டு எடுத்து போடக்கூடிய தகவல்களை அப்படியே எடுத்து பிரேக்கிங் நியூஸ் எங்கேயுமே இவங்க கிட்ட இல்லாத ரிசோர்ஸ் கிடையாது. இப்போ ஒரு சின்ன யூடியூப் சேனல் இருக்குது, நம்மள மாதிரி இருக்குது அப்படின்னா ஒரு வீடியோ நம்ம எடுக்கிறோன்னா அதை காசு கொடுத்து தான் நம்ம எடுத்து ஆகணும். பட் இவங்களுக்கு உலகம் இந்தியா முழுக்க நெட்வொர்க் இருக்குது, நிருபர்கள் இருக்காங்க, ஃபுட் ஆன் கிரவுண்ட் இருக்குது. இவங்களுமே பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் அந்த பஸ் பண்ணுறது கிடையாது. அந்த லைவ்ஸை வந்து பஸ் பண்ணுறது, உடனடியாக அதை கட் பண்ணி ஷார்ட்ஸ் எடுத்து போடுறது, ஊடகங்களில் ப்ராபகேட் பண்ணுறது, அப்படி எந்த இதுவுமே பண்ணலை. அவங்க வெறும் பிரேக்கிங் நியூஸ்னு போட்டிருந்தாங்க. லோக்கல் மீடியாவுமே கிட்டத்தட்ட அந்த வேலையை தான் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு சில சேனல்ஸ் எஃபெக்டிவாக பண்ணாங்க. அந்த போஸ்ட் கார்ட்ஸ் நம்ம வரதை நம்ம பார்த்தோம், பொய் செய்திகள் பிரேக் ஆகிறத பார்த்தோம். பட் அது எல்லாமே 2 நாளைக்கு பிறகு. முதல் 48 மணி நேரத்தில் இன்ஃபர்மேஷன் வார்ஃபேரில் மிகப்பெரிய வெற்றியாளர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் தான், இந்தியா கிடையாது.
ஸோ இனி வரக்கூடிய காலங்களில் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பொய்யெல்லாம் பேசி முடிச்சு அந்த பொய்யான வெற்றி அறிவிச்சு அவங்களுடைய பிரதமர் இராணுவ தளபதி எல்லாம் அங்கே இருக்கக்கூடிய சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சஸை மேடை ஏற்றி அவங்களுக்கு அவார்ட் ஃபங்க்ஷன் வழங்குறத நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த அளவுக்கு அவங்க கோஆர்டினேட்டடாக பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு சைடு பார்த்தீங்க அப்படின்னா சாரி டு சே நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜி இருக்கா அப்படின்ற மிகப்பெரிய கேள்விக்குறி எழுது. பர்சனலாக எனக்கு நண்பர்கள் இருக்காங்க, ஐஎன்பியோடைய அதிகாரிகள் எல்லாருமே எனக்கு நான் மதிக்கிறேன். பட் தேசத்தோடைய நரேட்டிவ்ல நம்ம இவ்வளோ தூரம் சோட போட்டு நம்ம இருக்க முடியாது. S-400 கடைசி நாள் தான் யூஸ் பண்ணாங்க அப்படின்ற தகவல் வருது. ஆனால் முதல் 2 நாளே பார்த்தீங்கன்னா S-400 ஆகாஷை பற்றி யாருமே பேசவே இல்லை. நம்மளுடைய ஆல்ஃபா டிஃபென்ஸ் சிஸ்டம் பெங்களூர் கம்பெனி பற்றி யாருமே பேசவே இல்லை. அந்த L-70 கன்ல சர்வோ மோட்டார் தயாரிச்ச ஒரு கோயம்புத்தூர் நிறுவனத்தை பற்றி நம்ம யாருமே பேசவே இல்லை. ஆகாஷோடைய தந்தை, அந்த மிசைல் ப்ரோக்ராமோட தந்தை பிரகலாத் ராவ் அவர்களை பற்றி நம்ம யாருமே பேசவில்லை. அந்த ப்ராஜெக்டை எடுத்துகிட்டு வந்து அதுக்கு ஃபண்ட் சாங்ஷன் பண்ணி பிரகலாத் ராவ் அவர்களை கொண்டு வந்த மாபெரும் தெய்வம் டாக்டர் அப்துல் கலாம் பற்றி நம்ம யாருமே பேசவே இல்லை. ஆகாஷ் ப்ராஜெக்டில் இருக்கக்கூடிய 235 MSME சிறு குறு நிறுவனங்கள் அதை பற்றி நம்ம யாருமே பேசலை. 13 கல்வி நிறுவனங்கள் நம்ம யாருமே பேசவே இல்லை. இந்தியாவுடைய ஏர்ஃபோர்ஸோட டாக்டிக்ஸ் என்ன, எந்த இடத்துல நம்ம போனோம் அதை பற்றி பேசல. ரஃபேல் விழுந்துருச்சு. இங்கே தான் நாம மீண்டும் மீண்டும் தோத்துட்டு இருக்கோம். இப்படி தோக்கிறது வரக்கூடிய காலங்களில் இந்தியாவுக்கு பெரிய ஒரு அபாயத்தை கொடுத்துரும். சீனாவோட ஒரு கான்ஃப்ளிக்ட் நாளைக்கு வரும்பொழுது இந்தியர்களே நம்பக்கூடிய அளவுக்கு நம்ம தோத்து போயிட்டு நம்பக்கூடிய அளவுக்கான கேம்பெயினை அவங்க பண்ணுவாங்க. இந்தியா இந்த முறை விழித்திருக்க வேண்டிய அவசியம் நிச்சயமா இருக்கு. இதுல அரசாங்கத்தை அவங்களுடைய ஸ்ட்ரக்சரை மட்டும் நம்பிக்கிட்டு இல்லாமல் சோஷியல் மீடியாவில் நூற்றுக்கணக்கான எக்ஸ்பர்ட்ஸ் இருக்காங்க. தேசத்துக்காக அயராது எந்த ஒரு எதிர்பார்ப்பும் எல்லாம் பாடுபடக்கூடிய நிறைய பேர் இருக்காங்க. அவங்களாம் ஒருங்கிணைச்சு ஒரு ஸ்ட்ராட்டஜியை கொண்டு வந்து இதை எக்ஸிக்யூட் பண்ணாதான் இன்னொரு முறை களத்தில் வெற்றி பெற்ற நாமும் இணையத்தில் வெற்றி பெற முடியும். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.